Hi all, welcome back to our channel Charan's Diary. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கிறிஸ்வா ரொம்ப நாளாக ஒரு விஷயம் கேட்டுகிட்டே இருக்கான். என்னன்னா பிக்னிக் போகணும் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கு. நாங்கள் நிறைய அவுட்டிங் போயிருக்கோம், பட் வெளியில போய் தான் சாப்பிடுவோம், இல்லை சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். இந்த வாட்டி ப்ராப்பர் பிக்னிக் வேணுமா, கிராஸ்ல மேட்லாம் போட்டு உட்காந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு சொன்னா. ஸோ ஓகே, எங்களுக்கு ஆனிவர்சரி வேற, அதனால சேர்த்து செலிப்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பிக்னிக் போயிருந்தோம். ஸோ பிக்னிக்கு எங்க நாங்க போயிருந்தோம், என்னெல்லாம் நான் பேக் பண்ணிக்கிட்டேன், என்னெல்லாம் எடுத்துக்கிட்டேன்றதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மார்னிங் ஒரு 5:30க்கே முழிப்பு வந்துருச்சு. ஸோ 5:30க்கு இது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன். ஸோ இந்த டைமில் தூக்கன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அடிக்கடி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால் 5:30க்கே நான் முழிச்சுக்கிட்டேன். சரி, இதுக்கப்புறம் எதுக்கு தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து நான் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எங்களோட பிக்னிக் மெனு என்னென்னா, மெயின் டிஷ் பிசிபிளே பாத், கர்நாடகா ஸ்பெஷல். ரொம்ப பிடிக்கும். அம்மா நல்லா பண்ணி தருவாங்க. பட் கர்நாடகாவில் சாப்பிட்றது இன்னும் வேறு லெவல் டேஸ்டியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரைஸ் ஐட்டம் சொல்லலாம். குக்கரில் ஊற வச்ச அரிசி, பருப்பு அண்ட் தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு 4-5 விசில் போட்டு எடுத்துக்கலாம். தண்ணி ஒரு கப் ரைஸ் அண்ட் தால்க்கு ஒரு 3-4 கப்ஸ் நீங்கள் வாட்டர் வச்சுக்கலாம். ஏன்னா அது நல்லா குழஞ்சி வந்தால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கேஷ்யூ நட்ஸ் அண்ட் கறி லீவ்ஸ் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஸ்டெப்பை நீங்கள் லாஸ்ட்டாக பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்டே பண்ணிட்டேன், ஸோ தட் ஈஸியாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஆனியன்ஸ் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டு எடுத்துக்கலாம். 2 பழுத்த தக்காளி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டுக்கிட்டேன். ஸோ இன்னொரு சைடில் வாழைக்காய்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வாழைக்காய் நம்ம கோகனட் ஆயிலில் பண்ணால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிக்கும். அதனால் கோகனட் ஆயில் ஆட் பண்ணி கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கிட்டேன். ஆனியன், கறி லீவ்ஸ், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு, இவ்வளோ தான். இதை மட்டும் ஆட் பண்ணாவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தென் கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காவை போட்டு 2 திருப்பி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து லிட் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டா 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். சூப்பர் டேஸ்டியான சைட் டிஷ். 2 மெயின் டிஷ்க்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நல்லா தக்காளி குழஞ்சதுக்கப்புறமா புளி சாறு ஆட் பண்ணிக்கணும். அண்ட் எம்டிஆரோட பிசிபிளே பாத் மிக்ஸ் வச்சுருந்தேன். அண்ட் 1 டீஸ்பூன் ஜாக்ரி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இங்கே கர்நாடகாவில் வெல்லம் ஒரு பீஸ் ஆட் பண்ணுவாங்க. என்கிட்ட வெல்லம் இல்லாதனால ஜாக்ரி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் வீட்டில் அரைச்ச மசாலாவும் காலி, அதனால தான் ரெடிமேட் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வேக வச்ச பருப்பு, சாதம், இது எல்லாமே பாயில்டு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு கலந்து விட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா உப்பு, புளி, தண்ணி எல்லாம் தேவைப்பட்டதுன்னா போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான பிசிபிளே பாத் ரெடி ஆகிடும். மேலே கொஞ்சமாக கீ போட்டுக்கோங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கறி லீவ்ஸ் அண்ட் இந்த கிரவுண்ட் நட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு பொரி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். காரப்பொரி ஸ்நாக்ஸுக்கு எடுத்துக்கிட்டேன். ஆனியனும் தக்காளியும் பிசிபிளே பாத்து கட் பண்ணும் போதே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை தண்ணி டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இப்போவே ஆட் பண்ணிட்டோன்னா பொரி நமுத்து போயிடும். ஸோ அதனால் நம்ம எப்போ சாப்பிட்றோமோ அப்போ ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். மாங்காவும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கறி லீவ்ஸ் போட்டு ஜிஆர்பி புளியோதரை மிக்ஸ் இருந்துச்சு, அதை ஆட் பண்ணி நேற்று நைட்டு பண்ண ரைஸு, ஸோ அதை போட்டு பண்ணிக்கிட்டேன். ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. ஸோ புளி சாதம், வாழைக்காய் அண்ட் டேஸ்டியான பிசிபிளே பாத் 3 ரெடி பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸுக்கு காரப்பொரியும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணிடலாம். பேக் பண்ண போகிறோம். ஹாட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஹாட் பாக்ஸில் பேக் பண்ணால் நல்லா சூடாக இருக்கும். பேக் பண்ணிடலாம். இன்னொரு வாட்டி ஆல்ரெடி வாஷ் பண்ணது, கொஞ்சம் பொறுமை இல்லை, அதனால தான் இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கேன். பட் கீழே கொட்டாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதும் ஒரு பெரிய டாஸ்க் தான். நெய் ஊற்றிட்டு அதிகமாகவே இருக்குது, மீந்துச்சுன்னா அங்கே யாருக்காவது கொடுத்துக்கலாம். வாழைக்காய் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம்.
ஸோ இது ஐக்கியாலேருந்து வாங்கின பேக்கு. பிக்னிக் நிறைய பேக் பண்ணதுனால நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம். இதெல்லாம் பேக் பண்ணி ஸோ இந்த பேக் வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. கீழே வந்து பேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக கிறிஸ்வாவோட பேட் வச்சுக்கிட்டேன். அதுக்கு மேலே வந்து செஞ்ச மெயின் டிஷ்லாம் வச்சுக்கிட்டேன். ஸ்நாக்ஸ் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் போனோன்னையும் எதை எடுத்து சாப்பிட போகிறோமோ அதை வந்து மேலே வச்சுக்கிட்டா வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் எடுக்கும் போது. நெக்ஸ்ட் வந்து முன்னாடி நாள் நைட்டே வந்து ஜூஸ்லாம் வந்து கலக்கி வச்சுக்கிட்டோம். டேங்க் இருந்துச்சு, அது கலக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி சிப்ஸு, முறுக்கு, ஓட்டடெல்லாம் இருந்துச்சு, அதுவும் எடுத்துக்கிட்டோம் சைட் டிஷ்ஷாக. அண்ட் பிசுபிளை பார்த்துக்க ஊறுக்காவும் சூப்பராக இருக்கும், அதனால் அதை எடுத்துக்கிட்டேன். நான் சாப்பிட மாட்டேன், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு சால்ட் அண்ட் சுகர் எமர்ஜென்சிக்கு அது எடுத்துக்கிட்டோம். அண்ட் இது மாதிரி ஸ்பூன்ஸ் வந்து டிஸ்போசபிள் ஸ்பூன்ஸும் இருந்தது. கிறிஸ்வாக்கு வந்து நார்மல் ஸ்பூன் வந்து வித் கேஸோடு இருந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டேன். லாஸ்ட்டாக முக்கியமான பேப்பர் பிளேட்ஸ், பேப்பர் கப்ஸ் எடுத்துக்கோங்க. ஆமாம், நம்மளோட பிக்னிக் பேக் சாப்பாடு தானே. ஆமாம். ஏய் முன்னாடி வச்சுக்கிற இவ்வளோ வெயிட்டாக இருக்கு. நம்மளுக்கு மட்டும் தான் சாப்பாடு தான். போய் சொல்லாம சொல்லு, நம்மளுக்கு மட்டும் இருக்கா அங்கே இருந்து எல்லாருக்கும் சொல்ல கூட. மீந்துச்சுன்னா எல்லாருக்கும் கொடுக்கலாம். மீந்துச்சுன்னா இல்ல வேஸ்ட் பண்ண வேணாம்ப்பா, அங்க யாராவது இருந்தாங்கன்னா கொடுத்துடலாம். மீந்துச்சுன்னா நம்ம சாப்பிடணும் நினைக்கிறேன், அந்த அளவுக்கு வெயிட் நினைக்கிறதுல. அவ்வளோ வெயிட்டாவா இருக்கு? தூக்கி பாருங்க. இல்ல பரவாயில்ல, நான் வெயிட் தூக்க கூடாது. கிறிஸ்வாவே வெயிட் இல்லைக்கா, கிச்சுவ பாரு. நான் கிச்சுவை அசால்ட்டா இப்படி தூக்கிடுவேன். கண்ணு வைக்காதீங்க குழந்தை மேல. என் பட்டுக்கு அசால்ட்டா தூக்கிடுவேன். பிக்னிக் ரொம்ப முக்கியம். இந்த பாய் தான் கிறிஸ்வாக்கு வந்து கிராஸ் மேல தலைகாணியும் இருக்கு. வெரி குட். அங்கேயே பட்டு தூங்க போறோமா? பாய் கொடை எடுத்து வச்சுக்கோங்க. அதுல அவ்வளோதாங்க, எங்களோட பிக்னிக் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நிஜமாவே வெயிட்டாக தான் இருந்தது. நான் ஸ்கூல் டைமில் போகோ சேனலில் ஆஸ்வல் பார்ப்பேன், என்னோட ஃபேவரட் ஷோ. அதே கிறிஸ்வாக்கு வச்சு விட்டேன். அவன் அதை பார்த்து பிக்னிக் கற்றுக்கிட்டான். ரொம்ப பிடிச்சி போயிட்டு நம்மளும் மேட்லாம் போட்டு எல்லாம் சாப்பிட்ணுமான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டான். எங்க நம்ம போறோம்? பாடிப்பட்டு டோரா தி எக்ஸ்ப்ளோரர். ஆனா நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போல, பிக்னிக் போறோம். கிறிஸ்வா முக்கியமா எதுக்கு வரான்? பிக்னிக். என்ன பண்ண வரீங்க? சாப்பிட வரீங்க. சத்தமா சொல்லு. சாப்பிட வரேன். சாப்பிட மட்டும்தான் வரான் இந்த பையன். போ. ஓகே, சூப்பர். சாமி கும்பிடலாமா? மேண்டேட்ரி வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு கிளம்புறது. ஸோ நாங்கள் வந்து இவரை தான் பார்க்க போகிறோம் அகெயின். ஸோ இதுதான் என்னோடய காஸ்டியூம், ஜூடியோ ப்ராடக்ட். ரீசெண்டாக ஜூடியோ செம்மையாக போயிட்டுருக்கு, அங்கே போய் தான் எடுத்தோம். ஸோ ஜூடியோ ப்ராடக்ட் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஓகே ஓகே. ஜஸ்ட் 699 rupees. சரி, ஜஸ்ட் இல்லை, 699 rupeesக்கு ரொம்ப ஃப்ரீயாக சூப்பராக இருக்குது. இந்த ஒரு எலாஸ்டிக்லாம் வச்சுருக்காங்க. பாய். என்ன வச்சுருக்கீங்க பேக்கில்? இதோ உங்கள் டாய்ஸா? ஆமாம், என்னோட டாய்ஸ். நானும் இதில் வச்சுருக்கேன், பேட்மேன் ராபர்ட். ஓகே, நீங்கள் தெரியவே இல்லைடா, பட்டு வெயில் அடிக்குது ரொம்ப. மைசூர் ஹைவே ஸ்டார்ட் ஆகும் போதே லெஃப்ட் சைடில் கடம்பா ரெஸ்டாரண்ட் வரும். மார்னிங்கே அவ்வளோ ரஷ்ஷு, இடமே கிடைக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் எங்களுக்கு கிடச்சிது. டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஆவி ஏன் பரவாயில்ல, சூடாக இருக்குதா? கிறிஸ்வா பூரி கேட்டான். அவனுக்கு பூரி, சாகு, பொங்கல், திருப்பதி பொங்கல், நான் இட்லி, வடை, சாம்பார். எங்களோட எக்ஸ்பிரஷன்லேயே தெரியும் இந்த சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்ட்டு. ஃபினிஷிங் டச் வந்து டீயோட. திருப்பதி பொங்கல் ரொம்ப ஸ்பெஷல், பட் கேஷ்யூஸ் தான் இல்லை. அதுக்கு தொட்டுக்க வந்து ரைத்தா கொடுத்துருந்தாங்க, அது எனக்கு பிடிக்கல. நான் சாம்பார் தான் எடுத்துக்கிட்டோம். சீரியஸ்லி ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி. ஸோ நாங்கள் வந்து எங்கே போயிட்டுருக்கோம்னா, அகெயின் மைசூர், நாட் மைசூர், ஸ்ரீரங்கப்பட்டினாக்கு போயிட்டுருக்கோம். ஸோ எதுக்கு இதை வந்து சூஸ் பண்ணோம்னா, லாஸ்ட் வெட்டிங் டே, லாஸ்ட் ஆனிவர்சரிக்கும் அங்கே தான் போயிருந்தோம். இந்த வருஷமும் அங்கே போகலாம், கொஞ்சம் காம் அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இந்த ட்ராவல் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஏன்னா வந்து அமேசிங் ஹைவேஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பரான ஹைவேஸ், அப்படியே வந்து சீனரிஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணலாம். அதனால அதே பிளேஸை வந்து சூஸ் பண்ணி இப்போ ஸ்ரீரங்கப்பட்டினாக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கூர் மைசூர் எக்ஸ்பிரஸ்வே. எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ரீரங்கப்பட்டினால மீட் பண்ணலாம். பாய்.
சாமிலாம் ஒரு வழியாக நல்லா பார்த்தாச்சு. நல்ல ரஷ்ஷுங்க. ஏன்னா நாங்கள் போனது சாட்டர்டேன்றனால பெருமாள் கோயிலுக்கு சாட்டர்டே. ஸோ சொல்லவா வேணும், நல்ல ரஷ். பட் வந்து 50 ருபீஸ் டிக்கெட் வாங்கிட்டு போனனால சீக்கிரமே பார்த்துட்டு வந்துட்டோம். லாஸ்ட் டைம் வந்து தீபாவளிக்கு முன்னாடி நாள் எங்களோட ஆனிவர்சரி, அதனால் ரஷ்ஷே இல்லை, எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. இந்த வாட்டி பயங்கர ரஷ்ஷாக இருந்தது. பட் சாமியை வந்து நல்லாவே பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஆம்பியன்ஸ்க்காகவே இந்த கோயிலுக்கு திரும்ப திரும்ப போகலான்னு தோணும் எனக்கு. கிருஷ்வா ரொம்ப என்ஜாய் பண்ணான். அன்றைக்கி என்ன பண்ணணும் அதே நான் பண்ணுவேம்மான்னு சொல்லிட்டு இந்த இது மேலே ஏறி குதிச்சிட்டு இருந்தான். பட் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால், அப்போ அவனுக்கு இது வந்து எட்டவே இல்லை. இந்த வாட்டி வந்து எட்டிருச்சு. ஸோ தட் அது ஒரு பெரிய சேஞ்ச் தான் இல்லை 1 இயரில். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இளநீர் குடித்தோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அங்கே திப்பு சுல்தான் டெத் பிளேஸ் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் இது மாதிரி ஸ்பேஸ் இருந்தது, நிறைய மரம்லாம் இருந்தது. அதனால் நிழல்லையே உட்காந்து சாப்பிட்டுலான்னு சொல்லிட்டு எங்களோட பிக்னிக் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சீரியஸ்லிங்க, இது மாதிரி கட்டிட்டு போய் சாப்பிட்றது எங்கள் அம்மாவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து இப்போ கிருஷ்வாக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு போது எனக்கே ஹாப்பியாக இருக்குது. நான் சின்ன வயசில் போனதா ஃபேமிலியோட பிக்னிக்கு. அதுக்கப்புறம் இப்போது நான் என் ஃபேமிலியோடு வர்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸ்பூன் வேணுமா? ட்ரெஸ் எதுவும் ஆகக்கூடாதுன்னா ஏப்ரான் மஸ்ட், எந்த ஏஜாக இருந்தாலும் சரி. ஃபர்ஸ்ட் அவனுக்கு எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வச்சு சாப்பிட ஆரம்பித்தோம். நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் நம்ம வந்து ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றோம். ஜாலியாக இருக்குது. என்ஜாய். நிஜமாக சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு யாருக்காவது ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக உடனே வந்து உங்கள் ஃபேமிலியோட பக்கத்துலேயே இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துக்கு பிக்னிக் போங்க. அதுவும் நம்ம கையால் கட்டி எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப ஹாப்பியாக ஃபன்னாக இருந்துச்சு. எங்களுக்கு அப்படி தான் இருந்தது. அதுவும் ப்ரெக்னன்சி டைமில் வந்து இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணது எனக்கு இன்னுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப மெமரபுளாக இருந்தது. சின்ன சின்ன மூமெண்ட்ஸ்க்கு ரொம்ப செரிஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் வந்து நிமிஷாம்பா டெம்பிள், காவேரி பேக் வாட்டரோட குளம் இருந்தது. அங்கே கால் நினச்சிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு நல்லபடியாக பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. பெல்லை எங்கே பார்த்தாலும் பெல் அடிச்சுக்கிட்டே இருந்தது. அதுவே எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அங்கேருந்து வந்து திப்பு சுல்தான் சம்மர் பேலஸ், ரங்கநாதன் டெம்பிளுக்கும் நிமிஷாம்பா டெம்பிளுக்கும் நடுவில் இருக்குது. இந்த சைட்லேருந்து 3 கிலோமீட்டர்ஸ், அந்த சைட்லேருந்து 2 கிலோமீட்டர்ஸ், அது மாதிரி தான். அங்கே போய் பார்த்தோம். இதுவுமே வந்து சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா மெயின்டைன் பண்ணி வீடியோஸ் தான் எடுக்க முடியல. கொஞ்சம் நானுமே டயர்ட் ஆகிட்டேன். அதனால் கிளம்பிட்டோம். ஒரு 5:30 போல் வந்து ஹைவேஸில் கார் நிறுத்தி ஓகே நம்ம பொரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கிருஷ்வா ஒரு 1 hour தூங்கி ஏஞ்சாரு. ஈவினிங் ஸ்நாக்ஸ். வாங்க ஓட சார். விஸ்வா சார், என்ன சாப்பிட்றீங்க? நல்லா தூக்கமா? நல்லா தூங்குனீங்களா? சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? ஸ்மைல். ரொம்ப வந்து சிரமப்படாமல் போயிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வரலாம். மார்னிங் போயிட்டு ஈவினிங்கே ரிட்டர்ன் ஆயாச்சு. ரொம்ப ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். மண்டே ஆனிவர்சரி அப்போ ஈவினிங் சாமிக்கு பிரசாதம் பண்ணி வச்சுட்டு கோயில் கிளம்பியாச்சு. சிம்பிளான ஆனிவர்சரி செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. சரி, ஓகே. ஹாப்பி ஆனிவர்சரி. தேங்க் யூ. ஓகே, ஊதலாமா? அம்மா பத்தல. வாங்க பட்டு கை பிடிச்சுக்கோங்க. Happy 6th year anniversary and many more to go. Mini birthday cake. அதே மணி பேர் ஷேர் பண்ணீங்க. Happy 6 years of togetherness. பட்டுடுங்க. அம்மா ஜூஸ் நினைச்சீங்க. Thank you. கேக் மாதிரி. Happy anniversary. Happy anniversary. ஆனா இந்த வருஷம் மாதிரி போனதே இல்லை. இந்த வாட்டி வந்து மண்டே வந்துருச்சு. வீக் டேஸ்ல வந்ததுனால ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க, அவன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். நான் ரிலாக்ஸ்டாக இருந்தேன், எதுவுமே பண்ணோம். ஈவினிங் மேலே தான் கோவில் இப்போ போயிட்டு வந்தாச்சு.
எனக்கு வந்து கேக் பெருசா வாங்கி கட் பண்ணணும்னு கூட எனக்கு தோணலை. ஏன்னா நானும் ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றது இல்லை, இவங்க ஆல்ரெடி சாப்பிட மாட்டாங்க. ஸோ எதுக்கு பெருசா கேக் வாங்கி வேஸ்டா தான் போகுதுன்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு ப்ரௌனி இந்த மூஸ் கேட்டாங்க, அதை வாங்கி கொடுத்துட்டு அவன் டோனட் கேட்டான். ஸோ அதனால சிம்பிளா வந்து செலிப்ரேஷன். கிஃப்ட் வந்து அந்த பொக்கே கொடுங்க. இந்த பொக்கே இப்போ சர்ப்ரைஸா லாஸ்ட் மினிட்ல வாங்கினாங்க கோவில் போயிட்டு வர வழியில. ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ். நான் வந்து லாஸ்ட் மினிட் ஃப்ரைடே ஆர்டர் பண்ணேன். சரி கண்டிப்பா ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு இருந்தது, ஆனா என்ன வாங்கி கொடுக்க தெரியல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் எவர் நான் வந்து இன்ஸ்டால வந்து பார்த்து வாங்கின ப்ராடக்ட். இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஹாப்பி ஆனிவர்சரி. ஆனா இதுல இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்னன்னா வந்து நம்ம கையால பண்ணி எதுவும் கொடுக்கலன்னா எப்படி, அதனால வந்து நான் பண்ண DIY இருக்கு. ஸோ ஓப்பன். இது வந்து நான் பண்ண DIY ஃபர்ஸ்ட். எஸ் 6. எஸ் லாஸ்ட் மினிட்ல எனக்கு என்ன பண்றது தெரியலையா, இந்த ஃப்ரேம் இருந்ததா, சரி பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணிட்டேன். ரொம்ப கியூட்டா இருக்கு, ரொம்ப சிம்பிளான DIY, ரொம்ப சீக்கிரம் பண்ணிட்டேன். அழகா வந்திருந்தது. பட் எனக்கு இந்த போட்டோ வந்து அவ்வளவு விருப்பமா இல்ல, அதுக்கு பதிலா இன்னொன்னு பண்ணலாம், இவர்கிட்ட காமிச்சதுக்கு அப்புறம் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்றோன்றத நான் வந்து வீடியோல ஷேர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு ஆம்பர், கிஃப்ட் ஆம்பர் மாதிரி. ஸோ பாட்டில் வித் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சரண் சுரேன் போட்டு ஸோ வேர்டிங்ஸ்லாம் கஸ்டமைஸ் பண்ணி சுரேன் சரண் ஸோ கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ கஸ்டமைஸ்டு கிஃப்ட். தென் ஓ மை காட், தேங்க் யூ. வேலட் இதான் பாருங்க, பாட்டில். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால நீங்க எடுத்துக்கிட்டீங்க. மிஸ்டர் எஸ் பாஸ்போர்ட் கவர். எஸ் ஏர்போர்ட் போகும்போது உங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து ஒரே இடத்துல வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து இது ஸோ கூலர்ஸ் பவுச், ஸ்பெக்ஸ் பவுச். ஓகே, இருக்கா? நல்லா இருக்கு. ஸ்டூடெண்ட் தேங்க் யூ. எல்லாத்துலயும் உங்க பேர் தான். நெக்ஸ்ட் வந்து இது வந்து கீ செயின். ஸோ கார் வந்து ரொம்ப பிடிக்கும்ல, அது ரொம்ப பிடிக்கும், அதனால வந்து அதோட சிம்பிள் போட்டே ஒரு கீ செயின் வாங்கினேன். ஸோ இதெல்லாம் நான் தான் கஸ்டமைஸ் பண்ணேன். சுரேந்தர் நல்லா இருக்கு. ஸோ லாஸ்ட் ஒன் இதுதான். இதுல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. பென்னு, கத்தி, லேசர். பென்னு, கத்தி, லேசர். முன்னாடி என்ன வேலை செஞ்ச? இன்ஜினியர். என்ன சொல்றீங்க? பென், கோல்டன் ஃபிளேக்ஸ் போட்டு பென் வித் நேம். நல்லா இருக்கு. நைஸா? நைஸ். ஒரிஜினல் கோல்டா? அவனுக்கு கமிங். சுட்டி. ஓகேயா? ஹாப்பியா? தேங்க் யூ. நைஸா? நல்லா இருக்கு. இது நைஸா? நல்லா இருக்கு. எங்க வைக்கலாம் இதை? வைக்கலாம். அந்த ஃபோட்டோ ரிமூவ் பண்ணிவிட்டு 2 பேரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து ஆர்ட் ஷேப்பில் வைக்கலான்னு தோணுச்சு. இது பார்க்கறதுக்கு இன்னும் சிம்பிளாக ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த DIY ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டக்குன்னு சிம்பிளாக பண்ண DIY. உங்கள்கிட்ட ஏதாவது பழைய ஃபோட்டோ ஃப்ரேம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சரண்ஸ் டைரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.